மற்றவங்கள மாதிரியே நானும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய முதலீடு பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இது 5 தான் ஷேர் மார்க்கெட்டில் தோத்து போகிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள். முதலாவது இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னாவே கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் சொல்ல போகிற 5வது பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குது. ஸோ தொடர்ந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. 2வது பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயந்துகிட்டு உடனடியே ஷேர்ஸ் வந்து வித்துறது. இதை நீங்கள் பண்ணவே கூடாது. 3வது பாயிண்ட் உயர்வான விலைக்கு பங்குகளை வாங்கி குறைவான விலைக்கு விற்பது. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா 2-3 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போய்டும், நம்மளே அப்புறம் லாஸ் தான் ஆகும் கண்டிப்பாக. 4வது பாயிண்ட் எப்போ பார்த்தாலும் நியூஸ் கேட்டுகிட்டே இருக்குது. இது என்னாச்சு, அதனாச்சு, நம்ம போட்டது என்னாச்சு, இது என்னாச்சு, இது வருமா, அது வருமா. ஸோ இந்த மாதிரி நியூஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு படபடப்பிலே இருப்பீங்க. அந்த ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிபடாமலே போயிடும். 5வது மிக மிக முக்கியமான பாயிண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ கட்டத்தில் வெளியே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கடைசியில் ஷேர் மார்க்கெட் மேலே டோட்டல் மரியாதையும் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். இந்த 5 பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம்.